ஒரு சில அளவு ப்ளவுஸில் அல்லது ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஷோல்டரில் இன்னர் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டி பீஸ் மட்டும் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எவ்வளவு வேணும் அகலம் வேணும்னா நம்ம ஷோல்டர் கழுத்து அகலம் எவ்வளோ எடுக்கமோ அதை விட 1/4 இன்ச்சு கம்மியாக எடுத்து 4/2 ஃபோல்டு பண்ணி நீங்கள் தைச்சி வச்சுக்கோங்க. பிசர் தெரியாமல் தைச்சிங்கனாலே போதும். அதை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ண ஷோல்டர் பகுதியை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. இது 2 பகுதியும் அட்டாச் பண்ணணுமா? இந்த பக்கம் ஸ்லீவ் இருக்குது, அப்போ ஸ்லீவ் ஷோல்டரில் வரும். இது அப்போ ஷோல்டரில் வச்சு நீங்கள் தைக்கும்போது இந்த சைடு ஸ்லீவு இங்கே கழுத்து. அப்போ கழுத்து பகுதியில் வச்சு தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கழுத்து பகுதியில் வச்சு தைக்க வேண்டாம். ஏன்னா கழுத்து பகுதியில் தான் நம்ம என்ன கொடுப்போம்னா ப்ரெஸ் பட்டன் கொடுத்து தைப்போம். அதனால் இது எல்லா இடத்துலையும் இருக்குதா அப்படின்னு தெரியாது எனக்கு. ஆனால் மோஸ்ட்லி எனக்கு வர்ற ப்ளவுஸ் நிறைய ப்ளவுஸில் நான் அந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். இது உங்கள் கூட ஷேர் பண்ணுதேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.